நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம், வந்தனம் and welcome to the Color Homes ஆரம்பிக்கிறோடி. Are you ready? Powered by Jayachandra House. சூப்பர். பாவனா, ஒவ்வொரு வாரமும் மகேஷ் நானும் நீங்களும் தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இருக்கிறதே 7 போட்டியாளர்கள், அதுல 5 போட்டியாளர்கள் எலிமினேஷன் ஜோன்ல நின்னுட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளோட ஆரம்பத்துல லெட்ஸ் வெல்கம் our 7 wonderful celebrities. ஒவ்வொரு நொடியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வாரம் அவங்க வந்து வெவ்வேறு டாஸ்க்ஸ் பண்ணி நமக்கு நிரூபிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் போசோ அண்ட் சூசனோ, அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். நான் ஷூட்டிங் உள்ள நுழைஞ்ச உடனே இன்னைக்கு இந்த ஷோவுடைய இயக்குனரை நான் பெரிய கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, உள்ள நுழைஞ்ச உடனே சங்கர் டேஞ்சர் ஜோன் நல்லா விளையாடணும் அப்படித்தானே சொல்லணும். உள்ள நுழைகிறேன், இன்னைக்கு எலிமினேட் ஆக போற, அதுக்கேற்ற ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணிக்க. எலிமினேட் ஆனா கூட பரவாயில்லையா, அதுலயும் ஒரு கண்டென்ட் வேணுமா? அதாவது உன்ன டோட்டலா கரும்பு சக்கையா கிட்ட லாஸ்ட் கேப்ல அந்த ஜூஸ் இருந்தவங்க புழிஞ்சு தூக்கி போட்டு சக்கை தூக்கி போறாங்க. ரெடி பண்ணிக்க, வித்தியாசமா ஏதாவது வெரைட்டியா வேணும். அப்படி இல்ல ரோபா, அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இப்படி சொன்னா வீர் கொண்டு எழுந்து ஜெயிச்சிருவேங்கிறதா என்னமே ஒழிய உன்னை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதனால இல்லைக்கு நான் எலிமினேட் ஆனா முழுக்க இதற்கு காரணம் இயக்குனர் தான். என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தான் நான் தோத்தேன் என்று எழுதி வைத்து விடுவேன். நீங்க விளையாட்டா எவ்வளவு வேணா பேசலாம். எப்படி இப்ப அட்டன் போற டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரிஸ்க் தான். அது கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு ரிஸ்க் தான். மகா சொல்லுங்கம்மா, எப்படி டாஸ்க் எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இன்னைக்கு. அப்படியா? ஆமா, ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் இல்ல. ராகவேந்திரர் இருக்காங்க, பட் ஸ்டில் பயமா இருக்கு. ஆனா பயப்படுறது வந்து நார்மலான விஷயம் தானே. எப்போ வந்தாலும் அதான் சொல்லுவாங்க, ஆனா ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க. டாஸ்க் என்னன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவோம். எல்லாருமே டேஞ்சர் ஜோன் வந்தப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஆனா எல்லாருமே அப்படியே வெளியில போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா இது ஃபோக்கஸ் கேம், நான் சொல்லியிருக்கேன், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி மகேஷ் இது கொத்து எலிமினேஷன் ஆக போகுது அப்படின்றாங்க. ஓகே, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சியின் சொத்தே இங்க நின்னுட்டு இருக்கும்போது எப்படி கொத்து எலிமினேஷன்? எங்கமா யூட்டர்ன் அடிச்சு லெஃப்ட் போயிட்டே இருக்க? நீ அடுத்த ரவுண்ட் செல்வாயா இல்ல இது எலிமினேட் ஆகி ரவுண்டுக்கு செல்வாயா? அடுத்த ரவுண்டு செல்வாயா அப்படின்னு உனக்கே டவுட். ஓகேவா, சொல்லும்போது நீ அடுத்த ரவுண்ட் போ அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன. நீ போன தடவை தோத்துட்ட. இந்த வாயை வச்சுக்கு நல்லதே பேச மாட்டியா? நீ டைம் நல்லா இருக்கு. சோ இந்த தடவை லக் வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 100% எப்படி வந்துட்டு வொர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிய போல. இவர் சொன்ன மாதிரி கோபிநாத் சொன்ன பந்து ரிவர்ஸ் எல்லாம் லக் அடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஆகணும். சரி, ஓகே, இந்த ஜலபுல ஜகாவை வந்து சரிப்படுத்துற மாதிரி ஒரு டாஸ்க் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. சோ உங்களுடைய எலிமினேஷன் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்துங்க. தள்ளாடும் தராசு. கொடுக்கப்பட்ட ஏற்ற பலகையை சமப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள 10 டம்ளர்களை ஏற்ற பலகையின் வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரே நேரத்தில் ஒவ்வொன்றாக 60 நொடிக்குள் நிறுத்துவதே தள்ளாடும் தராசு. திருவாங்க. Come on guys. அப்படிதான் ஆட்டோன்னு கூப்பிடுறீங்களே, ஒரு ஷேர் ஆட்டோன்னு கூப்பிட்டு நாங்க வருவோம். இல்ல, ஆக்சுவலா அப்படிதான் கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க ஜெயிச்சிருக்க நம்பிக்கை இருக்கு, அதனால. சரி, இந்த டாஸ்க் யார் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க? ஓகே, ஓகே பாத்தீங்களா, சில பேருக்கு வாய் தான் அடித்தலாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கோ கண்டெஸ்டன்ட்ஸ். Okay, so Rindya, looking nice today. Thank you. Okay, and first time the elimination task attempt பண்றதுக்கு தைரியமா வந்திருக்கீங்க. How confident are you? சொன்னேன் எல்லாம் பஞ்ச் எலிமினேஷனா இருக்கும், அதுல முதல்ல எலிமினேஷன் ஆறேன். அந்த கான்ஃபிடென்ட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் கேமா இருக்கு, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. பார்க்கலாம். You are a very focused girl இல்லையா? வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அடையாம விட மாட்டீங்க இல்லையா? We'll see, by God's grace I win. Don't worry, good luck. ஸோ இந்த எலிமினேஷன் டாஸ்க்ல முதல்ல நீங்க தான் டாஸ்க் அட்டெம்ப்ட் பண்றேன் அப்படின்னு துணிச்சலா சொல்லியிருக்கீங்க. அதுக்கே எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க ஒரு கேம் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து நான் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நான் பெஸ்ட் கண்டஸ்டண்டா வரணும் அப்படின்னீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் இந்தியா, கலக்கிருங்க. ரொம்ப ரொம்ப நிதானமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அந்த கேம் டாஸ்கை அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட. ஆர் யூ ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3 2 1. மெதுவா பண்ணுங்க, பொறுமையா. ஃபர்ஸ்ட் அந்த பேலன்ஸ்
குட் டைம் நிறைய இருக்குமா வெரி குட் வெரி குட் ரொம்ப ரொம்ப மெதுவா ஸ்லோவா டைம் நிறைய இருக்கு பொறுமையா 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 ரித்யா பொறுமையா So beautiful. You're looking really beautiful too. Rindya, இந்த டாஸ்க் எப்படி இருந்தது? இல்ல பா இது வந்து ஃபோக்கசிங் கேமும் இல்ல பிசிக்கலி கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய விஷயமும் இல்ல இட்ஸ் ஆல் பேலன்சிங் கேம் கரெக்ட் பேலன்ஸ் அந்த லாஸ்ட் வைக்கும்போது செகண்ட் அப்படியே நழுவுதான் எல்லாம் சொன்னாங்க ஐயோ அந்த தேர்ட் ஒன் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இட்ஸ் ஃபுல் ஆஃப் பேலன்சிங் ஓகே பேலன்ஸ் பண்ணிட்டா பண்ணிடலாம் ஆல்ரைட் அண்ட் இது வரைக்கும் டாஸ்க் நிறைய விளையாடி இருக்காங்க ரிந்தியா ஆனா இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய முகத்துல இருந்த சந்தோஷம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அதான் சொல்ல வந்தேன் டாஸ்க் முடிஞ்ச செஞ்சுரி அடிச்சிட்டா கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி வச்சு வானத்தை பார்த்து முத்த கொடுக்குற மாதிரி ஏன்னா she was so relieved இல்ல முக்கியமான 60 நொடியில you have to இல்ல இது பண்ணியே ஆகணும் இல்லனா கஷ்டம் மிஸ்டர் படாவகபி ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க என்ன கருத்து அதாவது எலிமினேஷன் கேங் பத்தி சொல்லணும்னா அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னாங்க அந்த சோறு எந்த சோறு அந்த வெந்த சோறு நீதான் ஆனா வெந்த சோறு இல்ல சூப்பர் சரி ஓகே அவங்க வெந்த சோறு இங்க மந்தமா ஒரு சோறு இல்ல மந்த சோறு இல்ல உனக்கு தைரியம் தான் இது வந்து ஸ்ட்ரைட்டா பேசிக்க இது மந்த சோறு இல்லம்மா கோயில் சோறு இல்லையா உண்மையே வந்து பசங்களுக்கே வந்து அடுத்த கிளாஸ் போறப்ப தருமாறப்ப ஒரு கேர்ள் 5 கிளாஸ் பேர்க்கீங்கிறது வந்து 5 கிளாஸ் இல்லங்க 10 கிளாஸ் பேலன்ஸ் பண்ணி ஸ்டெடியா நின்னு ஜெயிச்சு முத்தலாம் கொடுத்துறீங்க வாழ்த்துக்கள் all the very best அடுத்த லெவல் போய்ட்டீங்க சூப்பர் congrats and the save zone India congratulations okay let's welcome on stage படவா கோபி அவர்கள் கோபினா இந்த கேம் எப்படி நமக்கு பேலன்ஸ்ல வந்து வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துகிறது பேராசிரியரே சொல்லுங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் இரவு பகல் சிவன் சக்தி இன்பம் துன்பம் இல்லையா சரி தவறு அதான் எதுவுமே எப்படின்னா வச்சுக்கோங்க ஆமா டுவலிட்டி இஸ் தி லைஃப் சோ அதனால இது ரெண்டு கரெக்ட்டா வச்சா தான் ஜெயிக்க முடியும் ஒண்ணு காலினா காலி தான் சரி தத்துவம் அத தத்துவம் தான் வாழ்க்கையில வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் ரெண்டு சமமா ட்ரீட் பண்ணா நம்ம வெற்றியா போய் அடையலாம் சரி இல்ல ஏதாவது ஒண்ணுத்துல சிக்கனாலும் நமக்கு ஓகே இப்ப நீங்க இன்ப துன்பம் பேலன்ஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சிருவீங்களா அடைஞ்சிரும்டா இந்த கப்பு அவருக்கு ஸ்லிப் ஆகுமா இல்லையா அப்படினு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம் கீப் வாட்சிங் தி கலர்ஸ் Arudhudi are you ready powered by Jayachandran Gold House நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் இது கலர் ஹோம்ஸ் Arudhudi are you ready powered by Jayachandran Gold House ஓகே சோ இந்த எலிமினேஷன் டாஸ்க்ல முதல்ல வந்து அப்படியே டக்கரா பின்னி எடுத்துட்டாங்க ரிந்தியா அவர்கள் அவங்க வந்து சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ செகண்ட் டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ட் படவா கோபினா சரி கோபினா சொல்லுங்க உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களை மகிழ்ச்சி கடல்ல மூழ்கடிக்கிறதுக்கு உங்கள் எண்ணத்தை மேலும் மேலும் சிறப்பு செய்வதற்கு ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டா ஐயோ ஆடாதீங்க சிச்சி இதெல்லாம் பண்ணனா அது ஆடினா அதெல்லாம் வருமா ஏமா நீ வந்து சீக்கிரம் டான்ஸ் ஆட கத்துக்க ஓகே புரியுதா நீங்க பாருங்க நீங்க தைசன் சொல்லாங்க நம்ம ரெண்டு ஒரே கேட்டகரி ஏய் அப்படிலாம் சொல்லாதடா நான் இப்போ கூட ஒரு ஸ்டெப் போறேன் நீங்க யாருமே ஆட வேண்டாம் நம்ம இந்த சைடு திரும்பி ஒரு சேஃப் ஜோன் கண்டெஸ்டன்ட் போன தடவை சிறந்த போட்டியாளர்லாம் வாங்கி லைஃப் லைன்ல ஜெயிச்ச நம்மளுடைய சூசன் வாங்க சூசன் மேடைக்கு சேஃப் ஜோன்ல உட்காந்துறீங்க சந்தோஷமா உட்காந்துறீங்க நல்லாவே தெரியுது ஆனா அண்ணன் உட்பட சில பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க சந்தோஷம் அவங்கள நக்குலா பார்த்து அந்த பேப்பர் வெயிட் கண்ணுல உருட்டுறது இருக்குது அண்ணா நான் நக்குல என்ன கண்ணு பேப்பர் வெயிட் கண்ணு நான் போய் கேட்டேன் அவங்க அம்மாட்ட கேட்டேன் அந்த பையன் வந்திருக்காரு அவர் யாரு சூசனுக்கு தம்பியா அப்படின்னு இல்லப்பா அவன் தான் அண்ணன் சூசன் தான் தம்பி உங்க அம்மா சொன்னதானே சரி ஓகே சூசன் பப்ளிக்கா மானத்தை வாங்க வேண்டியது பரவாயில்ல விடுங்க சூசன் இப்போ வந்து ஒரு அருமையான சாங் ப்ளே பண்ணுவோம் நீங்க சூப்பரான ஒரு குத்தாட்டம் போடுறீங்க சூசன் இப்போ ஆட போகுது ஓகே என்ன பாட்டு சொல்லுங்க சூசன் ஆட போறியா இல்ல ஆடு சும்மா ஆடு ஆமா பெத்த வயிறு குளிரட்டும்
உங்களுக்கு தனியா ஆடுறதுக்கு சங்கோஜமா இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு ஒரு பேர் கூட கூப்பிட்டுக்கலாம். which one is best you select? Yeah, இஜிதா. கம் மகா, வாங்க வாங்க. ஏதோ என் மனசுதான் படபடங்குது பண்ணால டீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ என் வவுறுதான் கடப்புடங்குது தன்னால மை டியர் மைனா உங்க நைனா கிட்ட சொல்லாத பண்ணாத ரவுசுதான் பழங்குது பிளவுசுதான் பண்ணாத ரவுசுதான் பழங்குது பிளவுசுதான் ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் பழங்குது வந்தால ஐ தொப்ப. Thank you Susan. Thank you மகா. இந்த ஆட்டத்துல நம்ம கலக்குறோம். Yeah, of course. Yeah, it's a game. We have to enjoy it. கிளாஸ் எடுத்தாலே கலக்குன்னு கலக்கிட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். Very shocking actually. என்ன டைமிங் இது? என்ன jokes? What a humor da. Amazing Bhavna. பயங்கரமா நீ improve ஆயிட்ட. All the best. All the best. Mr. Gobi, ready sir. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சூப்பர். ஏன்னா வழக்கமா நீங்க சொல்ற எந்த ஒரு தடைகளும் இதில் நீங்க சொல்லல. முடிச்சிடலாம் அப்படின்ட்டீங்க. அதே மாதிரி நினைத்ததை முடிப்பவன்டா அப்படின்னு பண்ணிருங்க. அதாவது கண்ணதாசன் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா? வாழை மரம் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் வேண்டாம் தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அந்த மாதிரி கொள்கை நிறைவேற்று தோழா. நிறைவேற்று, அதாவது விளையாடுறோம் அவ்வளவுதான். வெற்றி தோல்வி பத்தி கவலை கிடையாது. ஃபுல் அண்ட் full heart giving to the game. Give it your everything. Yes, super. Okay, உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட. Are you ready? Ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3 2 1. தேர்ட் ஒன்று வைக்கிறப்ப பொறுமையா பொறுமையா Level failed. The first two were good. கரெக்ட்டா ஆச்சுங்க. இல்ல நீங்க fourth glass அந்த சைடு வைக்கும்போது this side toppled. நீங்க அந்த லெஃப்ட் உங்களோட லெஃப்ட் சைடு இறங்கிருச்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் பிரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இறங்கல. நான் சொல்றேன், நான் கரெக்ட்டா பார்த்துட்டு இருந்தேன். fourth glass நீங்க இங்க வெச்சோனே இந்த சைடு டாப்ல ஆச்சு. So this one also toppled. I actually what I really liked was அது டாப்ல ஆங்கும்போது எல்லாரும் ரொம்ப பதட்டப்படுவாங்க, அங்க இங்க ஓடுவாங்க, அழகா குனிஞ்சு எழுந்திருச்சு அதே பட் எனக்கு அந்த 50ல டவுட் வந்துருச்சு. செகண்ட் விண்ட் இதுல எங்க அங்கெல்லாம் போய் எங்க பொறுக்கிறது, இங்கே நம்ம வந்து முள்ள குனிஞ்சு நான் எடுக்கிறோம், அது 2 வாரம் அங்க போயிடுச்சு. நான் வேற அதை தப்பா நினைச்சேப்பா. என்ன பொறுமையின் சிகரம் பா ஸ்லோவா எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இங்க இதுல நீ ஃபாஸ்ட் எடுக்க முடியாதுல்ல. So anyway, okay. Good luck. மத்தவங்க எல்லாரும் விளையாடுனதுக்கு அப்புறம் we'll see what happens. Anna. Okay. Thank you very much for playing. முதல் துவக்கம் நல்ல துவக்கமா இருக்கும்னு நினைச்சோம். அடுத்து வரது ஆனா ஒரு சின்ன சர்க்கிள் வந்துருச்சு. சின்ன சர்க்கிள், பட் அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய மூணாவது போட்டியாளரை கூப்பிடுறோம். அவங்க கண்டிப்பா ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படியா? Yes. யார் அந்த மூணாவது போட்டியாளர்? Let's welcome Maha on stage. எனக்கு மகா அப்படின்னு சொன்னா அந்த சிரிச்சுக்கிட்டு ராகவேந்திரா ராகவேந்திரா அப்படின்னு என்ஜாய் பண்ற மகா தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிவாங்க. சோ இன்னைக்கு எந்த மாதிரி மகா நம்ம பார்க்க போறோம்? ரிந்தியா பண்ணும்போது எனக்கு ஐயோ ஈஸிப்பா, அவங்க ஒரு 50 செகண்ட்ஸ்ல பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு, பொறுமையா பண்ணலான்னு தான் இருந்தது. ஆனால் கோபி அண்ணா கொஞ்சம் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த பயணங்கள் நம்ம ஜெர்னியில் நீங்கள் வர முடியும். இல்லைன்னா பை பை. இல்லைன்னா பை பை இல்லை, நல்லபடியாக முடிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகேவா? சூப்பர்.
ஆஹா தொட்டு பவியமாக கும்புறதெல்லாம் பார்த்தா சக்ஸஸ் பண்ணிடலாம் தான் தோணுது. என்றைக்குமே வந்து ஒரு தொடர் முயற்சி அப்படிங்கிறதுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற ரிசல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறப்ப இப்போ நீங்கள் ப்ராக்டிஸில் கூட நீங்கள் வந்து 2-3 தடவை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வீண் முயற்சிம்பாங்க. உலகம் எப்பயுமே இப்படி தான் சொல்லும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், விடாமுயற்சின்றாங்க. வெற்றி தான் நமக்கு எல்லாமே கொண்டு வந்து தரும். அந்த விடாமுயற்சியோட நம்பிக்கையோட அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த டாஸ்க் அட்டன் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்சல்யூட்லி. ஸோ ட்ரை பண்ணுங்க, வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு வாங்க. மகா, உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட. Are you ready? Let's go. Yes. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. மெதுவாமா பொறுமையா பண்ணுங்க. அதான் பொறுமையா நிதானமா பண்ணுங்க. டைம் கரெக்டா இருக்கு. டைம் நிறைய இருக்கு. கரெக்டா இருக்கு. பக்காவா இருக்கு. வெரி குட். நிறைய டைம் இருக்குங்களா? ஸ்லோலி மெதுவா மகா. 10, 9, 8, 7, 6, 5, 4. Level failed. ஒரு பக்கம் சாய், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வரியா, ஒரு பக்கம் விட்டுட்டு தராசுல ஒரு பக்கம் கை வைக்கிறா நீ தான் இருப்ப. மகா என்ன தப்பாச்சு? ஜஸ்ட் மிஸ். இங்க தேர்ட் கிளாஸ் கொஞ்சம் வெளியில வந்துச்சு. நான் முடிச்சிட்டேன்னு நினைச்சேன். வெளியில வந்துச்சா, சரி ஓகே அது சரி பண்ணலாம்னு இப்படி பண்ணும்போது இது விழுந்துருச்சு. யூ நோ வாட் மகா, அங்கிருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த 4th கிளாஸ் வரைக்கும் இட் லுக் சோ நைஸ். ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். பக்கா கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அது 3வது கிளாஸ் அது எங்க இருந்தா அது எப்படி போச்சு? எல்லாருமே விடாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் விட்டீங்க? அது என்னன்னா அந்த ஒரு சைடுல ஒரு ஃபினிஷிங் சைடுல எப்படி அவளால அந்த பக்கத்தை விட்டு இந்த பக்கம் வர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்களுக்கு கோவம் தான் வருது. இது கோவம் தான் ஃபுல்லா மெயினா அம்மால. இங்க பேலன்ஸ் போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு கையை அட்லீஸ்ட் இங்க பிளேஸ் பண்ணிட்டாது இங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நீ பிடிச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கை பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் பண்ணிருக்கலாம். சரி பரவாயில்ல. அதாவது குழந்தை கூட பண்ணாத நீங்க அதோட பெரிய குழந்தை. இட்ஸ் ஓகே மகா. இட்ஸ் ஓகே, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். எஸ் ஓகே. ஆனா இந்த இடத்துல நடந்தது தான் கஷ்டம். இது ப்ரீவியஸ் ரவுண்டா இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ற டாஸ்க், அடுத்த எலிமினேஷன் டாஸ்க் அப்படின்னா கூட இந்த கவனச்சிதறல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா இதுதான் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறப்ப ஏன் அந்த மிஸ்டேக்? திங்க் அபவுட் இட். எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இதனுடைய முடிவு என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் மேடை கூப்பிட்டா எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ரிலாக்ஸ்டா இல்லையே. இப்போ திருவிழால காணாம போன புள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. திருவிழாவில் இந்த இவ்வளவு பெரிய புள்ள காணாம போய் எந்த திருவிழாவும் கிடையாது. லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர். டிப் டாப்பா வந்திருக்கீங்க இன்னைக்கு. கால்ல இருந்து தலை வலிக்கும். எப்படி அழகு அப்படியே சொட்டுது. கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் மெருகு ஏத்திட்டு கலர்ஃபுல்லான ஷோ இல்லையா? நீங்க இவ்ளோ பேசலாம், உங்களுடைய கண்ணுல இன்னும் பயம் தெரியுது எனக்கு. அந்த மரணம் பீதி தெரியுது ரொம்ப. அந்த கரு வெளியில ஒரு மரணம் குடி தெரியுது. எவ்வளவு பேசினாலும் இன்னைக்கு கண்ணு சொல்லி கொடுத்துருச்சு. மிஸ்டர் ரோபோ, உங்க மூஞ்சி ஃபுல்லா கிர்கில் விட்ட மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டேஜ்ல இருந்து எத்தனை பேரை நீங்க கூப்பிட்டு கலாப்பீங்க? அந்த ஃபேஸ் இல்லையே இப்போ. ஏன் கோபி, நான் என்ன சொல்றேன், இவர் வந்து எல்லாரையுமே என்டர்டெயின் பண்றாரு. இப்போ இவரை நாம என்டர்டெயின் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா அதுக்கு நாம ஒன்றும் முடியாது, இவர் தான் என்டர்டெயின் பண்ணணும். எஸ், கவுண்டமணி சார் ஸ்டைலில் கவுண்டமணி சார் இந்த கேமை சொல்றாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? நான் வந்துக்குமா பாவனா இருக்கிறதா? மகாஜனங்களே, பெரியோர்களே, லேடிஸ் இந்த மாதிரி கப்புகளை கொடுத்தாலே நமக்கு 10 மணி ஞாபகம் தான் வருது. ஆனா இருந்தாலும் விளையாடணும். இதுல விளையாடுறோம்,
நம்ம 2 பேர் ஊட்டிக்கு தனியா போறோம். ஓகேவா? ஓகேவா? ஏய் என்னம்மா கான்சர்ட் சேர்ந்து ஏதோ வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டு இல்லம்மா ஊட்டி சுத்தி பார்க்க போலாம். அப்படி சொன்னியா? நீ டீசெண்டா சொன்னாலே இன்டீசெண்டா கேக்குதா? அது வேற ஸ்க்ரோலிங்ல தான் போடணும் போல நம்ம சொல்றதெல்லாம். டேய் ரோபோ, உண்மையா உன்னோட இன்டெலிஜென்ட்ட பாராட்டுறேன். ஊட்டிக்கு இங்க இருந்தே நீ குதிரையை கூட்டி போற பாரு. பக்கா பணத்தை காப்பாத்திரு. கண்டிப்பா. ரோபோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அவங்கள தெரியும். ரோபோனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்பிக்கையினுடைய அடையாளம் தான் ரோபோ. ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் திரும்பி பார்க்குற ஒரு செலிபிரிட்டியாக ரோபோ சங்கர் மாதிரி இருக்காரு. உண்மைதானே? மதுரையிலேருந்து இங்கே சென்னை வரப்ப ரோபோ யாருன்னு தெரியாது, சங்கர் தான் தெரியும். ரோபோ சங்கர் அப்போ கிடையாது. இன்னைக்கு ரோபோ சங்கர் ஒரு அடையாளம். சரியா? அந்த அடையாளத்தை தக்க வச்சுங்க. கண்டிப்பா. அடுத்த ரவுண்ட் நீங்கள் போகணும், இந்த ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் ரோபோ. உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட. ஆர் யூ ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3 2 1. ரொம்ப பொறுமையா பண்ணுங்க ரோபோ. டைம் நிறைய இருக்கு. பொறுமையா பண்ணுங்க. ரெண்டு சைடுமே கரெக்டா பாத்துங்க. பொறுமையா பண்ணுங்க. இன்னும் 30 செகண்ட் மேல இருக்கு. பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா பண்ணுமா ரோபோ. டைம் நிறைய இருக்கு ரோபோ. பொறுமையா ரோபோ. Level 5. அவ்வளவு தூரம் பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா அப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னடா எது கை எடுத்து என்ன அது நிக்க வேணாம். ரோசன் என்ன சொன்னாரு? மேல கடைசியில வச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான்னு சொன்னாரா இல்ல? அது பேலன்ஸ் ஆகணும் வேண்டாமா? அது ரெண்டு பேலன்ஸ் நிக்க வேணாம். அப்புறம் எடுத்து பாக்குற நீ கைய. நீ 5 வச்சிட்டா கேம் முடிஞ்சதா? இல்லம்மா வச்சிட்டு எடுத்து ஒரு செகண்ட் நின்னுட்டு தான் அப்புறம் அவ்வளவு தூரம் நாங்க கத்துறோம் அங்க இருந்து எல்லாரும். இப்போ எதுக்கு நாங்களா எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவு தூரம் உட்கார்ந்து? கையே நான் எடுத்தீங்க அங்க இருந்து. அவ்வளவு தூரம் வந்துட்டு 30 செகண்ட் மேல இருக்கு. 5வது வைக்கிறப்பே பொறுமையா பண்ணேடமா உனக்கு? இல்ல வச்சிட்டேமா வச்சிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி லேசா. இல்ல நான் நீங்க கை எடுத்தது தான் தப்பு. எடுத்தது கொஞ்சம் தப்பு. ஸ்டெடி பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா 20 செகண்ட் பாக்கி இருந்தது. கடைசியா கொஞ்ச நேரம் கையை கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு இந்த கீழே பாட்டம் ஷேக் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இருக்கணும்னு பல தடவை சொல்லியாச்சு. ஒரு செகண்ட் வச்சிருந்துட்டு எடுத்தானே 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டே நீ. அதான் மேட்ரு. அவர் வெச்சோனே கை எடுத்துட்டாரு. உடனே அடுத்த செகண்டே கை எடுத்துட்டாரு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வாய்ஸ்னாச்சு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா கை எடுத்துட்டு இருக்க இல்ல. ரொம்ப ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இவங்க எல்லாருமே உங்களோட போட்டி போடுறவங்க. நாங்க ஆங்கர். நீங்க ஜெயிக்கணும்னு வந்து நீங்க தான் வந்து ஃபைனல்ல வின் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எல்லாருக்குமே போட்டி தான். எல்லாத்தையும் தாண்டி உங்க மேல ஏன் தெரியுமா ஒரு அன்பு இருக்கு. உங்கள் திறமைக்கு நாங்க அத்தனை பேருமே தலைவணம் வரோம். அது மட்டும்தான். ஆனா நீங்க வந்து ரொம்ப கேஷுவலா பண்றீங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். பட் how are you feeling? are you okay? இல்ல அதான் லாஸ்ட் ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணி இருக்கலாம். வருத்தமா இருக்குல்ல? ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரே ஒரு லெவல்ல மிஸ் ஆனது. இட்ஸ் ஹார்ட். ஓ எனக்கு வருத்தமா இருக்கு நீங்க மிஸ் பண்ணது. பொறுமையா இருங்க. maybe you have a chance. Okay. All the best. Good luck, Robo. இது வரைக்கும் 4 போட்டியாளர்கள் அவங்களுடைய கைவசத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டாஸ்க்ல. ஆனா ஒருத்தருக்கு தான் இது சிக்கியிருக்கு. ரிந்தியா மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3 பேர் இப்போ எலிமினேஷன் ஜோன்ல கூட அவங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணல, உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு போட்டியாளர் இருக்காங்க. அந்த ஒரு போட்டியாளருக்கு வந்து ரோபோ மாதிரியே எல்லாருமே அந்த போட்டியாளர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பார்க்கறதுக்கும் இதே மாதிரி இருப்பார். படிக்க வச்சா டிஃபரன்ஸே இருக்காது. சோ இந்த பாரோடைய ட்வின் பிரதர் இப்ப மேடைக்கு கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் டாடி பாலாஜி. அண்ணா எப்படி இப்படி இவ்வளோ ஒற்றுமை பாலாஜி கிடைக்க வேண்டிய டாஸ்க்ல ரொம்ப ஜெனினா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. இல்ல ஆக்சுவலா இது ஆடும் போதெல்லாம் என் காலில் ஆடினதை கவனிக்கல நீங்க. உதிரினே இருக்குது என்ன போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரோபோக்கே ஜர்க் ஆயிருச்சாங்க. ஆனா இது உன்னால முடியும் கண்டிப்பா. அப்படியா? உன் சக்திக்கு உட்பட்ட டாஸ்க் இது. இது பேலன்ஸ் தானேண்ணா. நைட்டு 10 மணிக்கு மேல தான் பேலன்ஸ் இருக்காது. ஆனா 10 மணிக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்கும்ல. உனக்குமா? இல்ல உங்களுக்கு எனக்கா? சோ பாலாஜி பண்ணிரியா மச்சி? ஓகே. யாரை நினைச்சு பண்ணணும் டாஸ்கா? போஷிகா. எஸ். வீட்டுக்கு போனா என்ன பண்ணும்? ஜெயிக்காம போனா
என்னப்பா தோத்துட்டேன். என்னப்பா தோத்துட்டேன். ஓகே, பாலாஜி வந்து டாஸ்க் எப்படி அட்டன் பண்ண போறாரு, அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தை அவரை பாராட்டாதா அப்படிலாங்கிறத கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது கலர் கோம்ஸ் 60 நொடி. ஆர் யூ ரெடி? பவர் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Color Homes. 60 நொடி. Are you ready? Powered by Jayachandran Gold House. Okay, பாலாஜினா எலிமினேஷன் டாஸ்க் உங்க முன்னாடி இருக்கு. நீங்க தான் கடைசி போட்டியாளர், அட்டெம்ப்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எது கஷ்டம் எது ஈஸின்னு தோணுது? ஆக்சுவலாக வந்து டம்ளர் அடுக்கும்போது ரோபோ வந்து முடிச்சிட்டாரு. அந்த கடைசி இது போது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த இடம் தான் லைட்டாக டென்ஷன். ரைட். பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியும்னு தோணுதா? முடியும் தோணுது. சீரியஸ் ஆயிட்டீங்க. சீரியஸ் ஆனோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க முடிச்சிருவீங்க. எஸ் எஸ். ஓகேவா பாலாஜி? ஆல் தி பெஸ்ட். குட் லக். பாலாஜி, எஸ், நீங்கள் இது வரைக்கும் 2 முறை சிறந்த போட்டியாளர் அந்த விருது வாங்கியிருக்கீங்க. ஒருத்தர் தெரியுது உனக்கு. ஒரு தடவை இல்லை உண்மைதான். 2 முறை பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஒரு தடவை வந்து வாங்க வேண்டிய சூழல் வந்து ஒரு சின்ன இதனால முடியாமல் போச்சு. இல்லைனா நீங்கள் 3 தடவை வாங்கியிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து வந்து நீங்கள் எவ்வளோதான் நகைச்சுவையாக பேசினாலும் நிறைய விஷயங்கள் கலகலப்பாக பண்ணாலும் கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக அவர் நிரூபிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ணுவோம்? அப்சல்யூட்லி. அண்ட் இந்த தடவை நான் வந்து சொல்லி ஆகணும் உங்ககிட்ட பாலாஜினா, ஒரு கேப்புக்கு அப்புறம் விஜய் டிவி வந்தீங்க இந்த ஷோ மூலியமா. அண்ட் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு லக்கியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சினால நீங்க ஆங்கரா மாறுறீங்க, உங்களுக்கு படங்கள்ல வேற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு லக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா எனக்கு லைஃப்ல கிடைச்ச 60 நொடி நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து ஜாகிரதையாக ரொம்ப அழகாக ரொம்ப வெற்றிகரமாக அந்த 60 நொடியை யூஸ் பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த 60 நொடி அடுத்தடுத்த 60 நொடிகளுக்கு அடித்தளமாக அமையறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலாஜி, உங்களுடைய முக்கியமான 60 நொடி விளையாட ஆர் யூ ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level completed. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிலநடுக்கத்துக்கு அப்புறம் பொழைச்ச ஒரே ஆள் இவன் தான். பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க பாலாஜினா. ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். எவ்வளவு நடந்துச்சு தெரியுமா உங்க கை இந்த ஸ்டேஜ்ல? என்ன ஆச்சு சொல்லுங்க. ரொம்ப டஃப் தான். என்னடா அங்கேருந்து மாற்றி கோபி அண்ணாவும் போஸ் மாமா 2 பேரும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இது பண்ணாத, ஷேக் பண்ணாத, கை ஷேக் பண்ண. எனக்கு ரோபோ மாதிரி மேலே வரும்போது டோட்டல் அவுட்டு. நான் சின்ன கேப்பில் போச்சுக்கா சக்குன்னு போகுது, அப்படியே நிறுத்தி விட்டேன். ஆனால் மச்சி, இது உண்மையிலேயே உன் திறமைக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறியா இல்லை உன் அதிர்ஷ்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறியா? ஆக்சுவலாக அதிர்ஷ்டத்துக்கு தான். நீ இப்படி நேர்மையா பேசுற பாத்தியா, அதனால தான் நீ அடுத்த லெவல் வாழ்க்கையில போயிட்டு இருக்க. என்னன்னா உண்மையான விஷயம் அதிர்ஷ்டம் தான். ஆனால் ஒரு வெற்றிக்கு பின்னாலும் எனக்கு 2 பேர் பெரிய ஹெல்ப்னா போஷிகாவும் நித்யாவும் மட்டும்தான். சரி, ஓகே பாலாஜி, நீங்க சொன்ன மாதிரி அடுத்தது முடிச்சுட்டு நிதானமா அடிக்கும். ஓகேவா? பார்த்த மாதிரி அண்ணா அடங்கலையா? இப்போ நிதானமா உட்காரு. ப்ரொடக்ஷன்ல தண்ணி கொடுக்க சொல்றேன். பட் தரவே மாட்டேன். ஆனா நம்பிடுங்க, நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்பா. உங்களுடைய இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ பாலாஜி.
இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 5 போட்டியாளர்கள்ல 3 போட்டியாளர்களுக்கு இந்த டாஸ்க் லக்கு கொடுக்கல. எஸ். சோ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள மேலே கூப்பிடலாமா? கண்டிப்பா 3 பேரையும் கூப்பிடலாம். Let's மிஸ்டர் get படவா கோபி, மகா அண்ட் மிஸ்டர் ரோபோ சங்கர் 3 பேருமே மேடைக்கு. மிஸ்டர் படவா கோபி, இந்த 60 நொடி ஆர் யூ ரெடி நம்ம பயணத்தில் இதுவரை நீங்கள் வந்து ஒரு முறை பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க, 6 முறை டேஞ்சர் ஜோனில் வந்திருக்கீங்க. ரோபோ சங்கர் நீங்களும் வந்து 2 முறை பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அவார்டு வாங்கியிருக்கீங்க, நீங்களும் கோபி சார் மாதிரி 6 முறை டேஞ்சர் ஜோன் வந்திருக்கீங்க. மகா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சூசனோட பேர் பண்ணும்போது ஜோடியாக விளையாடுனீங்க, அப்போ ஒரு முறை சிறந்த போட்டியாளருக்கான விருது வாங்கியிருக்கீங்க, பட் 5 தடவை டேஞ்சர் ஜோனில் நின்றுருக்கீங்க. இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் வந்து உங்களுடைய எலிமினேஷன் டாஸ்க்கை 3 பேராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த கட்டத்தில் எங்களுக்கு வந்து எல்லாருமே வேணும், எல்லாருமே ஃபேமிலி மெம்பர் தான், யாரையுமே நாங்கள் இழக்க விரும்பல. உங்களை பொறுத்த வரைக்கும் what are you feeling right now? What's going on in your mind? ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து எந்த விதத்தில் நம்ம அந்த இந்த 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சில இடத்துல நமக்கு பதட்டம் வருதே ஒழிய, மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாறுபட்ட இதில் ஒரு அனுபவம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேட்னஸும் இருந்திருக்கு, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்கிரிப்டே பண்ணலன்னா நமக்கு இதில் வந்து சோகமும் இருந்திருக்கு, நல்ல ஹியூமர் இருந்திருக்கு, பயங்கரமான த்ரில் ஆக்ஷன் அந்த இருந்திருக்கு. அதனால் வந்து டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு ப்ரோக்ராம். தேங்க்யூ. தேங்க்ஸ் மிஸ்டர் கோபி. ரோபோ, இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்ததே உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் அண்ணன் பாலாஜி மாமா அண்ணன் சொன்ன மாதிரி நம்மனா வெளியே ஷோவில் தான் எப்போயாவது மீட் பண்ணிக்குவோம், பட் இந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்டாக நல்லா ஜாலியாக விளையாண்டு இருந்து தெரிஞ்சதுலாம் உண்மையில நல்ல அனுபவம். Really nice. மகா, நீங்கள் சொல்லுங்கள் மகா, உங்களுக்கு வந்து இந்த பயணம் எப்படி இருந்திருக்கு? இந்த நிகழ்ச்சிக்கிட்ட இருந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் பிரிவோம் சந்திப்போம் இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஷோ இன் விஜய் டிவி. பிரிவோம் சந்திப்போம் பண்ணும்போது அந்த டீம் அந்த ஆர்டிஸ்ட்டை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் வெளியில் போனேன்னா ஐ கேன் ஈஸிலி சே ஐ நோ மெனி பீப்புள். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. கண்டிப்பாக ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் அண்ட் ஐ கான்ட் மிஸ் திஸ் பீப்புள், அவ்வளோதான். பிகாஸ் ஐ ஜஸ்ட் லவ் தெம் அ லாட். இந்த மாதிரி ஒரு மேடையில் அவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவங்களால சிரித்து பேச முடியுதுன்னா அவங்களுடைய கோ காம்படிட்டர்ஸ்னால தான், அண்ட் இந்த ஷோ கிரியேட் பண்ணி கொடுத்த அட்மாஸ்பியர்னால தான். ஒரு அழகான இமோஷனலான மூமெண்ட்டாக இது அமைஞ்சிருக்கு. இந்த 3 போட்டியாளர்களுமே அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அப்படியே பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு வின்னர் தான் கடைசியில் இருக்க முடியும். இவங்க 3 பேரில் யாருடைய போட்டி, யாருடைய பயணம் இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட் ஆஃப்டர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் இது கலர் ஹோம்ஸ் 60 நொடி ஆர் யூ ரெடி பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ் 60 நொடி ஆர் யூ ரெடி பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட். எல்லார் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு இருக்குது, ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா இப்போது எலிமினேஷன் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாததுனால 3 பேர் இங்கே நின்றுட்டுருக்காங்க. வி ஹேவ் மகா, ரோபோ சங்கர் அண்ட் படவா கோபினா. இந்த பயணம் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுடைய இந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப ரோபோ சங்கர் வந்து 2 முறை பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அவார்டு வாங்கின காரணத்தினால ஒரு சின்ன கிரேட் எஸ்கேப் உங்களுக்கு ரோபோ சங்கர். அந்த ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் நீங்கள் இப்பொழுது சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க. சேஃப் ஜோன் வித் a warning ஆனா ரோபோனா, ஏன்னா this is definitely a warning. சேஃப் ஜோனில் போகிறீங்க, ஆனால் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அடுத்த தடவை உங்களுடைய ஹிஸ்ட்ரி நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இதுவும் அதில் ஆட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சேஃப் ஜோன்லேயே மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், டேஞ்சர் ஜோனுக்கு வந்துடாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி அ பிளாக் மார்க். இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணதில் இந்த கட்டம் உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தான். இல்லை, இதுக்கு முன்னாடி நான் விளையாண்ட அந்த 2 முறை பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அவார்டு வாங்கினது தான் என்னை இப்போ காப்பாற்றிருக்கு. ஸோ பாவனா சொன்ன மாதிரி நான் அடுத்து நான் வந்து எலிமினேஷனுக்கே வரக்கூடாது, இந்த லிஸ்ட்லேயே நிற்கக்கூடாது, ஃபுல்லாக சேஃப் ஜோனில் இருக்கணும். ஸோ அதுக்கான நல்லா விளையாடுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ரோபோ சங்கர். நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ப்ளீஸ் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் படவா கோபி அண்ட் மகா, நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சோலோவாக ஒரு தடவை வாங்கியிருக்கீங்க, ஆனால் அவங்க பேர் கூட தான் வாங்கியிருக்காங்க. அவங்க 5 முறை. ஆமாம். ஸோ அதனால இப்போ நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம்னா, நீங்களே உங்களுடைய ஹிஸ்ட்ரியும் உங்களுடைய கோ காம்படிட்டருடைய ஹிஸ்ட்ரி யோசிச்சு பாருங்கள்.
உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு உங்க 2 பேர்ல மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் டு கோ ஆன்? நான் சொன்னேன்னா அது காரணம் இருக்கும். ஓகே, நான் காரணத்தோட தான் சொல்லணும். சும்மா அவங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் என்ன சொன்னா கூட நான் ஏன் இருக்கணும் நான் காரணம் சொல்லுவேன் எப்பவுமே. எனக்கு இருக்கணும்னு ஆசை தான். ஓகே, ஓப்பனாக சொன்னால் நான் இருக்கணும்னு ஆசை தான். ஏன்னா இட் இஸ் வெரி ஃபன் ஃபில்ட் ஷோ. பட் இந்த ப்ரோக்ராமுடைய ஃபார்மேட் போகிற விதம், இதனுடைய அதர் எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது நாங்கள் 3 காமெடியன்ஸ் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து காமெடிக்கு இங்கே நான் போனாலும் பஞ்சம் இருக்காது. பட் கண்டிப்பாக ஒரு பியூட்டி அண்ட் ஒரு பப்ளிக்கு பஞ்சம் இருக்கும். ஸோ இந்த ஷோவில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஐ வாண்ட் மகா இந்த கேம் ஆடணும்னு நான் ஆசைப்பட்றேன். மகா, உங்களுடைய கருத்து என்ன? நான் நேர்மையான கருத்தாக இருக்கணும் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோபி அண்ணா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவேன். அது நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது வந்துச்சுன்னா வந்துச்சு, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் விளையாடுவேன். ஸோ ஐம் ஜஸ்ட் சும்மா இப்போ ஒரு கேம் இருக்கோ, ஒரு நல்ல க்யூட்டான கேம் இப்போ இதுன்னு சொல்லிட்டு தான் விளையாடுவேனே தவிர அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக நான் விளையாடுவேன். நான் சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி ட்ரூ ஃபேக்ட் வாட் ஐம் டெல்லிங். நான் ஜாலியாக தான் விளையாடுவேன். பட் as far இவ்வளோ கேம்ஸில் எல்லா கேமுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக விளையாடினவங்க வந்து இவங்க தான். நம்ம 2 பேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக he is that person. ஓகே, நீங்கள் வந்து கோபி சார் சொல்கிறீங்க, கோபி சார் வந்து உங்களை சொல்கிறாங்க. ஆனால் ரீசன் கூட கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நம்ம அனாலிசிஸ் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு காரணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 2 பேருடைய ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நம்மளுடைய மற்ற கண்டஸ்டன்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். சூசன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து சொன்னால் இட் won't be நைஸ். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மகா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நாங்கள் கேட்குறோம். இது வரைக்கும் அவங்க கேம் ஆடின விதம், அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேசியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் ஆடின விதம், அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்து இவங்க 2 பேர்லேருந்து ஒரு பேர் சொல்லணும். நீங்கள் மகா சொல்லியிருக்கீங்க. ஓகே, மிஸ்டர் போஸ். பிகினிங்லேருந்து கோபி நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் சொல்கிறது எந்தளவுக்கு சரியாக, அவர் பயங்கரமான குழந்தை. அவர் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப குழந்தை. நான் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் எப்படி டீல் பண்ணுறோனோ அந்த அளவுக்கு தான் அவரை டீல் பண்ணணும். கொஞ்சம் கூட டீல் பண்ணாலும் ஒரு மாதிரி இதாகிடுவார். ஸோ அதை நாங்கள் சொல்லுவோம் அவர்கிட்ட. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் மனசு கஷ்டப்படு. உண்மையிலே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒருத்தர் வெளியே போனால் கண்ணு கலங்கினா நான் நிச்சயமாக கோபி நான் வெளியே போனால் கண்ணு கலங்குவேன். அதர்வைஸ் நான் மகா போனால் கண்ணு கலங்க மாட்டேன். சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் கோபின்னா வெளில போகணுமா இருக்கணுமா? இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார் சொல்லுங்கள். ரோபோ சங்கர். இல்லை, நான் இது சொல்லவே முடியாது. ஏன்னா நானும் அங்கேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அப்போ நீங்கள் மைக்கு இந்தியாட்ட கொடுத்துருங்க. அதனால் நான் சொல்ல. எஸ், கரெக்ட். மகா வந்து சச் அ ஸ்வீட் ஆர்ட். எங்கள் இதுலேயே ஒரு கிளாமரஸ் டால், எல்லாரையுமே அன்பாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். நானும் அப்படி தான் நிறைய டிப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் யாருன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் மகா டு பி ஹியர். கண்டினியூடா. 2 பெண்களுமே மகாக்கு சப்போர்ட், 2 ஆண்களுமே கோபிநாக்கு சப்போர்ட். 2 பேருமே சரி சமமாக ஓட்டு வேற வாங்கியிருக்கீங்க இந்த நேரத்தில். அதனால பாவனா நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். 2 பேருமே சரி சமமாக வாங்கினதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் யாரை எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்குது, பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அதனால் என்னென்னா, நம்ம நிகழ்ச்சியினுடைய தார்மீக ரூல் படி கேமே டிசைட் பண்ணிட்டு விட்டுறலாம். ஒரு கேம், ஒரு டாஸ்க் நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த டாஸ்கை யாரு பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்றீங்களோ, இல்ல பியூட்டிஃபுல்லா இல்ல ப்ளே பண்றீங்களோ அவங்க வந்து நம்ம டிராவல்ல கன்னியூ ஆக போறீங்க. இல்லாதவங்க ஓகே. அண்ட் கண்டிப்பா இதுல ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். அந்த டாஸ்க் இந்த மாதிரி 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணா கூட எவ்வளவு செகண்ட்ஸ்ல யாரு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றீங்களோ, யாரு பெஸ்டா கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்க தான் சேஃப் ஜோனுக்கு போவாங்க. இன்னொருத்தரோட பயணம். ஓகேவா? உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படிங்கறத பாருங்க. போல்டா நெல்லு. கொடுக்கப்பட்ட ஏற்ற பலகையை இடது முனையை கையால் பிடித்து அப்பலகையை சமப்படுத்தி மறுமுனையில் கம்பியின் மூலம் போல்ட்டை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக போல்ட்டுகளை 60 நொடிக்குள் அடுக்கி நிறுத்துவதே போல்டா நெல்லு. ஓகே, கலரா ஏதோ அடுக்கி வச்சிருக்காங்க. கலர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறோம். யார் முதல்ல இந்த டாஸ்கை அட்டெண்ட் பண்ண போறீங்க? Children first. Children's first. Okay. Okay.
கோபினா நீங்க போய் உட்காந்துக்கலாம். So you need to remember 2 things. என்ன பண்ணாலும் கரெக்ட்டா ஸ்பீடா முடிச்சிருங்க. கரெக்ட்டா முடிங்க, ஸ்பீடா முடிங்க. ஓகே சரி. All the best. Thank you. மகா, ஒவ்வொரு சுற்றுல நம்ம வந்து இது உங்களுக்கு முக்கியமான 60 நொடி அப்படின்னு சொல்றோம். இது உங்களுடைய கடைசி 60 நொடியா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். ரொம்ப அழகாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யுவர் நேச்சர் இஸ் யுவர் ஃபியூச்சர்ம்பாங்க. நம்ம என்னவா இருக்கோமோ அதான் நம்ம எதிர்காலமாக இருக்க போகுது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு நினச்சா முடிச்சிடலாம். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் மகா. உங்களுடைய மிக 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 முக்கியமான 60 நொடி விளையாட. ஆர் யூ ரெடி? ரெடி. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. காரணம் நல்லா சொல்லி வச்சுக்கோ. டவுன் ஆயிடக்கூடாது. இருக்கிறப்ப டவுன் ஆகும். Level failed. And I could see confidence இருந்தது உங்க முகத்துல. I was not shivering. கண்டிப்பா ஷிவர் இல்ல. இந்த வாட்டி ஷிவரே இல்ல எனக்கு. லாஸ்ட் பட் ஒன் நீங்க வைக்கும்போது அப்பதான் எங்கேயோ ஒரு அது டர்ன் ஆயிடுச்சு. எப்படி டர்ன் ஆச்சு? சோ உங்களுடைய முகத்துல அந்த ஆச்சரியத்தை I பார்க்கலாம். think ஓஹோ ஓகே. சோ அதனால டர்ன் ஆயிடுச்சு. நான் எனக்கு அது தெரியவே இல்ல. அது டர்ன் ஆயிடுச்சு. அந்த சர்ப்ரைஸ்ல ஐ திங்க் மேபி கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் ஸ்லிப் ஆயிருக்கும். கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனீங்க இல்லையா? யா, அது டர்ன் ஆன உடனே இல்ல வெச்சிட்டேன்னு நினைச்சேன். ஓகே, பேலன்ஸ். நாட் a problem. 7th ஒன் வெச்சிட்டு 8th ஒன் எடுக்கறப்ப அப்பதான் டர்ன் ஆன தெரிஞ்சது இல்லையா? 8 ஆல்மோஸ்ட். யா. லாஸ்ட் ஒன் அதான். ஐ திங்க் யூ ஹேட் அபௌட் ஒரு 10-12 செகண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல 10-9 கவுண்ட் ஆச்சு. பட் நான் என்ன நினைச்சேன் முடிஞ்சிச்சு. அது டர்ன் ஆன உடனே லாஸ்ட் ஒன் ஐ டோன்ட் நோ, அது அங்க பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். சோ ஓகே, பாப்போம் படா கோபி என்ன எப்படி விளையாடுறாருன்னு பார்த்துட்டு ஓகே பார்க்கலாம். ஓகே, थैंक यू மகா. படவா கோபி அவர்களே, can you please come up on stage? படவா. Yes sir. What do you think? Very sad. I feel sad for Maha. அப்படியா? ஆமாம், அதாவது பட்டக்காலிலே படுமுன்னுவாங்க இல்லையா? அது ஒரு ஃபார்ம். அது என்னன்னா ஜெயிச்சுட்டே இருப்போம், தோத்துட்டே இருப்போம். அது நம்ம யாரும் குற்றம் சொல்ல முடியாது. நம்மளை தான் நம்ம ப்ளேம் பண்ணிக்கணும். அதான் அந்த தோனி சொன்ன வாக்கியம் என்ன வேர்ல்ட் கப் ஃபைனல் நீ கேட்டிங்களா? அது சொல்லுங்க. அதாவது கடவுள் வந்து உங்களுக்காக விளையாட மாட்டார், நீங்க தான் விளையாடி ஆகணும். அந்த மாதிரி தான் சபாஷ். வெற்றியோ தோல்வியோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சூப்பர். இனி உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கா? 60 செகண்ட்ஸ்ல முடிச்சிருவோம். இல்லை, அது நம்பிக்கையை விட அந்த இது இருக்கு, என்ன சொல்றது, டென்ஷன், கோவம் இருக்கு. ஏன் கோவம்? என்னடா அது முடிக்க முடியல, இதை சாதாரண ரிஹர்சலில் பட்டு நடிக்கிறோம், இந்த மாதிரி கரெக்டாக ஷோ டைமில் நம்மளால பண்ண முடியலன்றது அந்த கோவம் வந்து ரொம்ப கடுப்பாக்குது. ஒன்றும் கோவம் கடுப்பாக வேண்டாம். தோனி சொன்னதே ஞாபகம் வச்சுங்க, கடவுள் விளையாட மாட்டார், நாம தான் நமக்காக விளையாடணும். ஆல் தி பெஸ்ட் கோபி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிஸ்டர் கோபி சார். யா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே போதும். ஆமாம், அது இல்லையா? ஒரு மகா வந்து 50 செகண்ட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் 49 செகண்ட்ஸ்க்குள்ள பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாவே போதும். எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டம் வரப்பலாம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அலெக்சாண்டரோட வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு உலகமே இருக்கிறது அப்படின்னு. அதனால் நம்ம அதை நினச்சோம்னாவே போதும், நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். தெம்பாருங்க, சூப்பரா வழக்கமான அந்த ஜாலி மூட்லயே டாஸ்க் அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன பாவனா? Absolutely. கோபினா, உங்களுடைய முக்கியமான அருணரி விளையாட. Are you ready? Yes, I am ready. இது உங்களுக்கான 60 நொடி.
3, 2, 1. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபினா, உங்களுடைய முக்கியமான அருணரி விளையாட. Are you ready? Yes, I'm ready. இது உங்களுக்கான 60 நொடி. 3, 2, 1. Level fail. How was the task, Anna? Task easy தான், பட் மைண்ட் செட் ஆகல. ஆரம்பிக்கும் போதே சரியில்லை. நோட்டீஸ் பண்ணது என்னன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கு எனக்கு. ஆமாம். அண்ட் யூ ஆர் ப்ரீதிங் அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் வந்து டென்ஷனை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. டென்ஷனோட அந்த இரிட்டேஷன் தான் சார். மைண்டை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அது நடக்கல. என்ன அந்த இரிட்டேஷன் தான். நம்ம இதை ஆட முடியலையே அப்படின்றது. நீ தாட் கேன் டிஸ்டர்ப் யூல. ஸோ ஓகே. ஸோ 2 போட்டியாளர்களுமே அவங்களுடைய டாஸ்க்கை முடிக்கல. பட் அவங்களுடைய 60 நொடிகளை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி கேன் வி ஹேவ் எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ்? இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்க தான் இனி வேறு ட்ராவலில் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் முதலே சொன்னோம். மிஸ்டர் கோபி அண்ட் மகா 2 பேருமே டாஸ்க் அட்டன் பண்ணதில் பெஸ்ட்டாக பண்ணது அப்படின்னு பார்த்தா மகா தான். நாங்கள் ஏன் அந்த முடிவுக்கு வந்தோன்னா 2 பேருமே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் அவங்க அட்லீஸ்ட் 8 க்யூப்ஸையும் அசெம்பிள் பண்ணி அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் விழுந்துருச்சு. கோபினா உங்களுக்கு வந்து 5ஆவதுலேயே கொஞ்சம் விழுந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தா ஐ திங்க் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும், டிசைடிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மகா டிசர்வ்ஸ் another சான்ஸ். ரொம்ப வருத்தமாக இருக்குது கோபினா. ஏன்னா இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இறுதியான 60 நொடி. இந்த போட்டியிலிருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக படா கோபின்ட்டு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். மிமிக்ரியை பொறுத்த வரைக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் படா கோபி சாரை பார்த்து நான் சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுறேன், படா கோபி சாரை பார்த்து நான் மிமிக்ரி கற்றுக்கிட்டேன், அவர்கிட்டருந்து நான் விஷயம் எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு 10 பேர் அவங்க லைஃப்பில் பக்காவாக செட்டில் ஆகிருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா அது காரணம் மிஸ்டர் படா கோபி. ஒரு 2வது கேமுக்கு வரும்போதே மைண்ட் செட் சரியாக இல்லை அவருக்கு. அதை ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோட வந்த மாதிரி எனக்கு தெரில. என்ன மைண்ட் செட்டில் இருந்தார் இன்னைக்கு ஃபுல்லான்னு எனக்கு தெரில. உண்மையிலே இந்த இழப்பு வந்து எனக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லை அப்படிங்கிறது நான் அடுத்த ஷோவுக்கு வந்து நான் உட்காரும்போது நான் ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜ் நிச்சயமாக வெறுமையாக ஃபீல் பண்ணுவேன். படா கோபி டாஸ்க் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க சூசன்? திட்டணும் தான் தோணுது சத்தியமா. ஏன்னா எல்லாருக்கும் டிக்டேட் பண்ணுறவங்க இவங்க 2 பேரும். பட் இப்போது அவரே மூட் ஆஃபாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் ஆடிட்டு, ஐ மீன் ரொம்ப என்ன சொல்கிறது, சீரியஸாக எடுத்துக்காமல் ஆடிட்டாங்க இந்த வாட்டி அவங்க. ஹீ இஸ் டிஸ்டர்ப்ட் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ. அண்ட் மெயின் திங், கர்வம், அந்த ஈகோ எதுவுமே கிடையாது அண்ணாக்கிட்ட. நான் எப்போவுமே சொல்லுவேன், வேறு ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு வந்து, அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. வீல் ரியலி மிஸ் யூ. ஆனால் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். நான் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ண முடியலையே. சரி, லைஃபே வந்து ஒரு ஜேர்னி தான். நம்ம இடம் வரும்போது இறங்கி போயிடணும், அதான் டீசென்சி. இல்லை நான் இன்னும் இருப்பேன், இங்கே தான் உட்காரணும், நம்ம டிப்போக்கு தான் போய் வரணும். தவறான டெஸ்டினேஷன் வரும் அது.
பட் என்னுடைய சின்சியர் அப்பாலஜிஸ் எல்லாருக்கும். ஸோ நான் சரியாக விளையாடுறதுக்கு இந்த நம்ம ஒரு 16-17 எபிசோடில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நல்ல ஒரு நண்பர்களை ஒரு கூட்டம். முக்கியமாக வந்து டெக்னிக்கல் டீமுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் எனக்கு நிறைய, அதாவது நான் பண்ணணுன்றதுக்காக அவங்க நிறைய கேம்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம நிறுத்த போகிறது இல்லை. வெளியும் பல மேடைகளை சந்திப்போம். நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வரலாம். என்னோடய வீடு ரொம்ப பெரிய வீடு. நாங்கள் வாசல் போட்டவே மாட்டோம், திறந்தே இருக்கும். ஆனால் வீட்டில் 4 நாய் வெளியே கட்டி வச்சுருக்கோம். படவானா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வாய்ப்பு உங்கள் கைக்கு மட்டும் இல்லை உங்கள் கிட்ட வந்தாலும் நீங்கள் வந்து அதை 100% பயன்படுத்திப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய இன்சைட்லேருந்து தத்துவங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் யாரோட சான்ஸ் கேட்டதில்லை, ஆனால் வந்த சான்ஸை விட்டதில்லை. கரெக்ட். அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்திப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும். மேலும் மேலும் நீங்கள் நிறைய வளரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் ப்ரொவைடிங் ஆசம் என்டர்டெயின்மெண்ட் டு அஸ் ஆல் த்ரூ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து ஒரு குடும்பம் ஆயிட்டோம். நீங்களும் எங்கள் கூட ஒவ்வொரு வாரமும் சிரித்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆளும் நம்ம லூஸ் பண்ணும்போது வருத்தமாக தான் இருக்குது. பட் தி ஷோ மஸ்ட் கோ ஆன். 12 பேரில் ஆரம்பித்த இந்த போட்டி 6 பேரில் இன்னும் பயணிச்சிட்ருக்கோம். இவங்கள்லேருந்து ஒருத்தங்க தான் இந்த மாபெரும் டைட்டில்லாம் வின் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பயணத்தில் அடுத்த வாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்த வாரம் ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் என்ன, எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் அ குட் வீக்கெண்ட். We'll see you next week. Until then, it's bye-bye from all of us. இது Color Homes 60 நொடி. Are you ready? Powered by Jayachandran Gold House.